வருஷமாக ஆழ்வே மேற்கொண்டிய துணைச் செயலாளர்ங்கிற போஸ்டிங்கில் வந்து களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னக்கூட்டி அதே தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்ற பாலா வந்து எனக்கு அறிமுகமானாது. அவர் வந்து இந்த லாட்ரியில் கமிஷன் எடுத்து கொடுப்போம், நீங்கள் வாங்க, அதுக்கு உங்களுக்கு பைசா தருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகமானார். நான் பண்ணி கொடுக்கன்னு சொன்னேன். வங்கி கணக்கு அணுகும் போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு பித்தலாட்டம்னா ஒரு இது, அது சட்டத்துக்கு புறமான ஒரு இதுன்னு தெரிஞ்சோன்னா நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு 7 மாதமாக நான் அவருக்கு அதுக்கப்புறம் கான்டாக்டே கிடையாது. இப்போ தேர்தல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து அக்கா இப்படி ஒரு இது இருக்குது பண்ணுறீங்களான்னாங்க. அப்போது நான் கொஞ்சம் கடன் தொல்லையால் இருந்ததுனால இது வந்து சரவணனோட லாட்ரி தாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார். நானும் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னோடய வறுமை காரணமாக சரிண்ணா நான் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டேன். இல்லைக்கா இது சட்டம்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, அதனால் பிரச்சனைலாம் கிடையாதுக்கா, இது கேரளா தானக்கா, நம்ம தமிழ்நாடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். சரிண்ணேன்னு சொல்லி சொன்னேன். அதிலேருந்து ஒரு 3ஆம் தேதி மே 3ஆம் தேதி மாலை 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணார். ராமநாதபுரத்தில் ஒரு ஏஜெண்ட்டை பார்க்குறதாவும் அவர்கிட்ட அந்த வேலை வாங்கி கொடுக்குறதாவும் உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கடன் கொடுக்குறதுக்காண்டி கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்குறதாவும் எங்களுக்கு சொன்னார். நான் உடனே சரிங்கண்ணே போவோம், எப்போ போயிட்டு எப்போ வரணும்னு கேட்டதுக்கு இப்போ நம்ம 4 மணிக்கு கிளம்பிடலாங்கா, ஒரு 8:30 9 மணிக்கெலாம் உங்களை வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு சொல்லி சொன்னார். 4 மணிக்கு எங்கள் ஆழ்வாத்திரனில் வந்து என்னை ஊர் ரோட்டு மேலே நின்று தான் என்னை கூட்டிகிட்டு போனார். கொஞ்சம் தூரம் சாயல்புரம் ஃபஸ்ட்டு தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. கொஞ்சம் தூரம் போனோன்னே சாயல்குடி ஊர்கிட்ட போனோம். அங்கே போனோன்னா லிம்கா ஜூஸ் நிறைய வண்டிக்குள்ளே வாங்கியே வச்சுருந்தார். அதுபோக ஒரு மஞ்சள் கலர் மூடி போட்டு ஒரு வெள்ளை கலர் பாட்டில், பெரிய பாட்டில், அதில் வந்து கிரேப் ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி குடிங்க, கொஞ்சம் களைப்புக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வெயிலுக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னார். நானும் சரி சக தோழராக அவர் பழகியிருந்தனால நம்பி அதை வாங்கி குடித்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா எனக்கு அந்த ஊர் பேர் தெரியாது. அங்கிட்டு போனோன்னா அதே மாதிரி அக்கா வேஸ்ட் ஆகிடக்கூடாது பாட்டிலு, அதை கொஞ்சம் குடிங்கக்கா அப்படின்னு சொல்லி 2வது அதே மாதிரி கொடுத்தாரு. நான் வந்து அதிகமாக அவர் என்னை நண்பராகவே பழகியிருந்தனால அவர் மேலே எந்த ஒரு சந்தேகம் படாமல் 1க்கு 3 வாட்டி கொடுத்துருந்தாரு. 3 வாட்டி நான் அதை பருகினேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்துச்சு. பாலா எனக்கு கொஞ்சம் கிறக்கமாக இருக்குன்னு இடத்துக்கு வண்டியில் பின்னாடி படுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, இன்னொரு பெண்ணும் இருந்தாங்க. அவங்க வந்து என் பேரை சொல்ல வேண்டாம், என் வாழ்க்கை பேருன்னு கேட்டதுனால நான் அதை சொல்லலை. காவல்துறைக்கிட்டையும் நீதிபதிக்கும் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். திரும்ப கொஞ்ச நேரம் கண்முழிச்சு பார்க்கும்போது ஏர்வாடியில் அந்த தர்காவுக்கு பின்னாடி ஒரு விடுதி, ஒரு லாட்ஜ், அதில் கார் நின்றுச்சு. பின் வழியாக போய் அந்த ஒரு பையன், அந்த ஜேங்கிற பையன், எனக்கு அவன் தான் தெரியும், அவங்ககிட்ட பேசிட்டு வந்து எங்கள் ஊர் திருவிழா வந்துச்சுக்கா, அதனால் எனக்கு மறுபடியும் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது, அப்போ டைம் வந்து 10:30, என்னால் போக முடியாதுக்கா, நீங்கள் நைட்டு 2 பேரும் இந்த ரூமில் தங்குங்க, நாங்கள் அந்த ரூமில் தங்குறோம், காலையில் எழுந்திரிச்சு ரிசல்ட்டு நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், சரவணனை ஜெயிப்பார், அங்கே போயிடலான்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் கதவை போட்டாதீங்க, சாப்பாடு வாங்கி வரேன்னு சொல்லிட்டு போனார். எனக்கு அதுக்கு ரொம்ப கிறக்கமாகிருச்சு. திரும்ப நான் படுத்திருக்கும் போது அவர் எங்கள் 2 பேருக்கும் நடுவுலேயே வந்து படுத்திருந்தார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் சீண்டல் ஃபுல்லுமே என் மேலே சீண்டி, மேலே என்னோடய டாப் கீழே பேண்டை கலட்டி டாப் மேலே படுத்துட்டார். என்னால் தள்ள முடியல, ஆல் ஷவுட்டான அதனால என்னால் தள்ள முடியல. அடுத்து அவரை தொடர்ந்து அந்த ஜெயிங்கிற அந்த நம்பரும் பண்ணினார். விடிய காலம் தெளிஞ்சதுக்கப்புறமும் நான் பாரு உனக்கு இருக்குது, சரவணனை பேர சொல்லி தானே நீ கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நான் அவர்கிட்ட பேய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் பட்டேன். போ, உன்னை வர சொன்னதே சரவணன் தானே, அவனை போய் கேளுப்போ, ரொம்ப நியாயம் கேட்குன்னா போய் விஜய் போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இல்லைன்னா கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஜெய் ரொம்ப மிரட்டினான். அந்த நான் தெளிவாக இருக்கும் போதும் என்னை உள்ள அந்த ரூம்குள்ளே ஏற்ற ரூமில் கதவை தள்ளிட்டு பாலா இந்த ரூமுக்கு வந்துட்டான். அங்கே நான் தெளிவாக இருக்கும் போதும் என்னை கட்டாயப்படுத்தி உடல் உறவை வச்சுக்கிட்டான் அந்த ஜெய். திரும்ப ஊருக்கு வந்தோடனே 4ஆம் தேதி நான் யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா ரிசல்ட்டு எல்லா பக்கமும் வந்து டிவி சேனலில் ஃபுல்லும் இவர் முன்னிலையில் இருக்காருன்னு சொன்னோன்னே நம்ம தளபதி பேர் கிடக்கூடாது, ஆட்சிக்கு வரும்போது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மூச்சு கட்டாமல் அமைதியாக இருந்தேன். என்னோடய சக தோழர்களும் வந்து அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, வெடி போடணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுலேயும் நான் அன்றைக்கி கலந்துக்கிட்டேன். திரும்ப சரவணன் அவர்களோட துணைவியார் உமா அவர்கள் வந்து உங்கள் தளபதி ஜெயிச்சிட்டாருக்கா, அதுக்காண்டி வந்து வெடி போட வாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி போனேன். நான் அவங்க வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அந்த அக்கா தான் வந்து என்னை இழுத்து பிடிச்சி ஆட வச்சாங்க. அவங்க என்ன மட்டுமே வந்து மீடியாவில் வந்து போடுறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட புகைப்படத்தை போடுறதே தவறு. இவ்வளோ நாள் எங்கள் ஊருக்கு நான் தான் தெரியாமல் இருந்தேன். இப்போ இவங்களே வந்து நான் தான் காட்டி கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க நான் பாலாவை கைது பண்ணும் போது இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தாங்கன்னா கூட சரி இப்படி பரப்பி விட்றாங்க பாலாவுக்கு ஆதரவான்னு நினைப்பேன். ஆனால் இவங்க பேரை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேலைகளே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்னால வந்து இவன் பைசாவுக்கு வளர்கிறா, பைசாவை பிடுங்குறா, இவளுக்கு நிறைய ஆம்பளைகள் வந்து பழக்கம்னு தவறான ஒரு செய்தியை சொல்கிறாரு.
நான் இன்னை வரைக்கும் எங்கள் ஊரில் கேளுங்க, இப்போவும் நான் வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேனே தவிர நான் ஒன்றும் கோடீஸ்வரியாக இல்லை, பணத்துக்கு ஆசைப்படுற பொண்ணும் நான் கிடையாது. என்னை வந்து அசிங்கமாக வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க சரவணன் ஆதரவாளர்கள். அவரோட மேனேஜர் சின்னத்துறை, அவரோட PA சவுந்தரராஜன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஏரல் நகர செயலாளர் 72 லட்சம் ரூபா மோசடி பண்ண அந்த ராஜா, அவர் கொண்டு என்னை அசிங்கமாக வலைதளத்தில் வந்து ரொம்ப பரப்புறாரு. எனக்கு அவமானமும் அசிங்கமாகவும் இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்ணு நான், என்னை வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. அதுக்கப்புறம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சேனலில் வந்து அமிர்தராஜன் மாலை முரசு சேனலோட நிருபர், அவரு தான் முதல்ல என்னோடய ஃபோட்டோவை வந்து வெளியிட்டது, என்னென்ன தவறான பரப்புகளை வந்து பதிவு பண்ணதே அவர் தான். எனக்கு அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நான் காவல்துறைக்கு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டுமே தெரியும். என்னை தவறாக பரப்புறவங்க அத்தனை பேர் மேலேயும் வந்து சட்ட நடவடிக்கை வேணும். எங்கள் ஊரில் ஒரு பொண்ணும் இன்னொரு அவரோட சித்தப்பாவும் சேர்ந்து என்னை அதே மாதிரி எங்கள் ஊர் ஃபுல்லும் பரப்புறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. தொடர்ந்து எனக்கு MLA கிட்ட இருந்து கொலை மிரட்டல் தான். அவள் ஊரில் இருக்காளானே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. MLA மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு பாலாவுக்கு துணை புரிந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு நீதியும் இந்த இடத்துல எனக்கு வேணும். நீங்கள் முதல்வரை போய் சந்திக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அங்கே போய் பார்த்து காவல்துறை உங்களை அடித்து இறக்குறதாகவும் நீங்கள் தரதரை எடுத்ததாகவும் நீங்கள் வீடியோ வெளியிட்ருக்கீங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து யார்கிட்டையுமே சொல்லலைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து என்கிட்ட ஒரு பையன் வம்புழுத்துருந்தான். அப்போது நான் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க சும்மா FIR 15 அப்படி அவனை வெளியில் விட்டுட்டாங்க. திரும்பியும் என்கிட்ட வந்து வம்புழுத்தான். நான் சொன்னதுக்கு சும்மா சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க. அதாவது ஒரு ஆண் துணை இல்லைன்னா இவங்க எல்லாருமே என்னன்னாலும் பண்ணுறாங்க. இந்த ஆண் வர்க்கமே அது ஏன்னு எனக்கு தெரியலை. திரும்ப நம்ம உள்ளூர் காவல்துறையை நம்பக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் தலைவரை பார்க்க போனேன். தலைமைச் செயலகம் போகும்போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு அமைச்சரை தான் பார்க்கணுங்கிறது எனக்கு ரீசன் தெரியாது. நான் வந்து அங்கே உள்ளே போய் நின்றுட்டு நான் வந்து எல்லா அமைச்சரையும் பார்க்கணும், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க போலீஸ்காரங்க வந்து உன் நியாயத்தை வந்து நீ உங்கள் விஜய் நொன்னங்கிட்டே கேளு, வீட்டில் இருப்பார் அப்படியே சொன்னார். அதை என் வீடியோவில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்கள் நொன்னங்கிட்டே கேளு, நீலாங்கரையில் போய் கேளுன்னு சொன்னார். நான் நீலாங்கரைக்கும் போனேன். அங்கே உள்ள காவல்துறைகள் வந்து இதெல்லாம் தவறாக யாரோ பேசியிருக்காங்கம்மா, நீங்கள் தலைவரை பார்க்கலாம், இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. திரும்ப 2வது நாள் போகும்போது தலைவர் கிளம்பி போயிட்டாங்க. நான் மெயில் போட்டு போனேன், தலைவர் இல்லை, கிளம்பி போயிட்டாங்க. ஆதவண்ணா கையில் தான் இது சம்மந்தமான நான் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். சமூக நலத்துறை மகளிர் அவங்க ஜெகதீஸ்வரி அக்காவுக்கிட்டையும் இதை பற்றி நான் பெட்டிஷன் கொடுத்து சொன்னேன். அக்கா வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளிக்கு வந்து தண்டனை உண்டுமா அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரி அக்கா என்ன சொல்லியிருந்தாங்க. 2 பெண்கள் போனதா சொன்னீங்க, உங்களை மட்டும் தான் அந்த மாதிரி கால் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணை நல்லா மிரட்டிட்டான். இப்பவும் அந்த பொண்ணு தொலைபேசியில் என்கிட்ட ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுகிறா, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுகிறான். கேட்டால் நீங்கள் தான் என்னையை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு அந்த கோரிக்கையை முன்வைக்கிறான். கூட்டிகிட்டு போனது அவன் வேலைக்குன்னு சொன்னனால தான் அந்த பொண்ணும் கஷ்டப்படுறா, அவளுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் தான் நான் சொல்லி கூப்பிட்டு போனேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே வேற. இல்லை 2 பேருமே பாலியல் பொருட்கள். ஆமாண்ணா, உடல் அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி மயக்க மருந்து தானா? ஆமாம், சேம் 2 பேருக்கு தான் ஒன்றா. ஆனால் புகார் பற்றி கமிஷன் கொடுத்தாங்க மட்டும்தான். கமிஷன் இல்லை சார், அவள் வந்து ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிடுவார். என்னை விட்டுருங்கக்கா, என் 2 குழந்தைக்கு தகப்ப வேணும், நீங்கள் வேணால் கொடுங்க, இது அரசியல், நான் வரலக்கா அதை கேட்கல. நீங்கள் கமிஷன் கொடுக்கணும்னு தானே கூப்பிட்டு போனாங்க. ஜாப் வாங்கி தரோம், கமிஷன் தரோம், கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். அன்னைக்கு கொடுக்கலண்ணே. மே 4ஆம் தேதி வரைக்கும் அவன் எனக்கு 2000 ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கான். போட்டு எதுக்குன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கொடுங்க, அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட பணம் எதுவும் ஏமாத்திருக்காங்களா? என்கிட்ட பணம்லாம் ஏமாத்து. இது ஒரு 2 லட்ச ரூபா பணம் ஏமாத்துறாங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, என்கிட்ட எல்லாம் பாலா அது தவறான நியூஸ் நக்கீரன் போட்டுட்டு இருக்காங்க. அது பணம் ஏமாத்தல. நான் கொடுக்கல. வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. கூட்டு போய் தான் அப்படி அது எனக்கு தெரியாது. அவங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நியூஸ்ன்னு சொல்லி அந்த நியூஸோட அது அவர் தான். அவரை நேற்று வந்து என்னோட தரப்புல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியல. அதை தான் நான் ஆதவன்கிட்ட கேட்கணும். நான் வந்து அவங்க எதுக்கெல்லாமோ அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் நான் வந்து தலைவருக்காண்டி நான் வேலை பார்த்தேன். சிறுவைகுண்ட தொகுதியிலையுமே வந்து நான் வேலை பார்த்தது வந்து VG சரவணனுக்காண்டி இல்லை. நான் வந்து எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகம் வந்து டிவிக்கு வந்து தோற்றக்கூடாதுங்கிறதுல தான் நான் வேலை பார்த்தேன். அதுக்கு வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கு. அதுக்குள்ள கூடிய நல்லவே எனக்கு சரவணன் கொடுத்துருக்குறாரு. என்ன பொறுப்பில் இருந்தீங்க மேடம்? நான் வந்து ஆழ்வை மேற்கொன்றிய துணை செயலாளருங்கிற போஸ்டிங்கில் இருந்தேன்.
இப்போ யார் மேலாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க? தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைப்பீங்க? அதை முதல்ல என்ன கோரிக்கை வைப்பீங்க? எனக்கு வந்து பாலாவுக்கும் ஜெய்க்கும் கடுமையான தண்டனை வேணும். ஏன்னா என்னை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போனது, அவனுக்கு கடுமையான தண்டனை வேணும். இதுக்கு உறுதுணையாக இருந்தது சரவணன் அவர்கள் தான். ஏன்னா அவர்களோட சொந்த பங்களாவில் வச்சு தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது கேரளாவில். அது போக இல்லைன்னா நான் வந்து சொல்கிறேன், பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு என்னோட நகர செயலாளர் ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும் தான் வந்து பாலாவை கூப்பிட்டு அன்றைக்கி ரொம்ப சத்தம் போட்டார். ஆனால் சரவணன் அவர்கள் வந்து சத்தம் போடாமல் எம்எல்ஏ ஆஃபீஸ் தரப்புக்கும் பாலாவை மின் அனுப்பாட்டி இருந்தார். பாலாவை எல்லாத்துலேயுமே அதாவது பாலா வந்து அவருக்கு ஏஜென்ட் கைக்கூலி, ஆனால் அவர் எல்லாமே அவரை வச்சு தான் பண்ணினார். இப்போ அவரை பற்றி பரப்பணுன்னா என்ன தவறான செய்திகளெல்லாம் அவர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. இல்லை, எம்எல்ஏ இன்னும் லாட்டரி சீட்டு வித்துட்டு தான் இருக்காராங்க, இன்னமும் வச்சுட்டு தான் இருக்காரு. அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ கூட ஒரு ஆடியோ ஒன்று பார்த்துருந்தேன், அவர் கொலை மிரட்டல், அதுலேயே நான் லாரியை வச்சு ஏற்றி கொண்டு வருவேங்காரு. இன்னும் எனக்கு என்னென்ன கொலை மிரட்டல் நிறைய ஆட்கள் வீட்டில் இருக்காளான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உண்மையிலே அது காவல்துறை ஒரு, ஏன்னா நான் சில டைமில் எங்கேயும் ஒத்தையில் போக முடியல, என் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, எனக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு வேணும். போலீஸ் உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ நீங்கள் இன்னொரு பொண்ணையும் அவங்க ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொன்னதையும் நான் சொல்லியிருக்கேன் சார். அந்த பொண்ணுகிட்ட விசாரணை எதுவும் பண்ணாங்களா? இல்லை சார், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் சார். நம்ம வேண்டான்னு சொன்னப்போ ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் அவளோட ஒரு பொண்ணை விட்டுட்டேன். பாலியல் இதுக்கு வெளியே சொல்ல பயந்து அதுக்கு இருக்கு அந்த நிலைமையில. அவன் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிடுவாரோ, இதனால நம்ம வாழ்க்கை பாதிக்குமோ, நம்ம 2 குழந்தையோட எதிர்காலம் பாதிக்குமோன்னு சொன்ன அந்த பொண்ணு அப்படி. தலைமைச் செயலகத்தில் 3 கம்பெனிகளுக்கு போயிருக்கேன்னு சொன்னீங்க நீங்கள் இந்த வீடியோல. இது சம்பந்தமாவா இல்லை வேற எதுவும்? இதுவும் கொடுத்துருந்தேன். அதாவது நான் வந்து என்னோட வறுமை, எனக்கு கடன் வந்து இருக்கிறனால என்னை கடன்காரங்க நெருக்கிறாங்க, அதனால இவன்கிட்ட வேலை கேட்டேன். அதை வந்து இவன் யூஸ் பண்ணி என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற புகார் தான் நான் கொடுத்துருந்தேன். சரவணோட பேசுகிற ஒரு ஆடியோ ஒரு கிளிப் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆடியோ கிளிப்பில் வந்து நீங்கள் சரவணன் வந்து இந்த மணிக்கு எனக்கு நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் ஒன்று நான் தலையிட்ட சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது பேசுகிறேங்காப்ல, வேற எதுவும் பேசினாப்ல அவர் உங்கள்கிட்ட? அவர் சொன்னது அதுதானே. நான் தலைவர்கிட்ட நான் வந்து அவர்கிட்ட என்ன அந்த ஆடியோ கிளிப்பில் பேசியிருந்தேன்னா, அண்ணா எப்படி ஒருத்தங்க அவர் வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க, எனக்கு பணம் கொடுத்தவங்க, கட்சியில் அவங்க இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லி எனக்கு பணம் வேணும், பணம் உதவி நான் யார்கிட்டையுமே கேட்கல, எனக்கு ஒரு வந்து கால அவகாசம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அந்த உரையாடலில் நீங்கள் வேலைகளே அந்த சம்மந்தமாக எதுவுமே பேசுகிற மணிக்கு ஒன்றுமே இல்லை. நான் வேலையும் கேட்கல, பணமும் கேட்கல பிரதர். ஏன்னா நீங்கள் வேலை சம்மந்தமாக நீங்கள் போனதா, நீங்கள் கூப்பிட்டு போனதா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஆடியோவில் சரவணன்ட்ட வந்து இந்த மணிக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குதான் சொல்லியிருக்கீங்க, இந்த மணிக்கு உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணல. இல்லை பிரதர், இது அந்த ஆடியோ வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னக்கூட்டி நடந்தது. இல்லை, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த ஆடியோவில்? அந்த பணம் விஷயத்துல எனக்கு ரொம்ப நெருக்கினாங்க பிரதர். கடன் தொழில போயிட்டு வந்து நான் பேசுறது என்னன்னா, அவரோட ஒரு பழக்கம், நல்ல பழக்கம் என்னன்னா, எது யாரை மாட்டி கொடுக்கணுமோ அப்போ தான் ரெக்கார்டிங் போடுவார். அந்த நம்ம நார்மல் இதில் பேசுவார், இல்லைன்னா அவங்க வாட்ஸ்அப் காலில் தான் வரட்டுவாங்க. அப்படி வாட்ஸ்அப் காலில் சொல்லும் போது தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லும் போது நான் புசி என்னன்னு சொல்லி விஜய் என்னன்னு சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுக்காங்க, நீங்கள் இதை பெருசாக எடுத்துக்கலாம் இல்லைங்க. அப்போ இவெல்லாம் ஒரு எம்எல்ஏவான்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் நான் 2வது தலைமைக்கு போனேன். இல்லை, இப்போ எம்எல்ஏ மிரட்டுறாருங்க, எப்போ எம்எல்ஏ மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார். காவல்துறை வந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் கொடுத்தேன். எந்த அதிகாரி? மகளிருக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்கும்போது முதல் புகார் எழுதுறப்போ வந்து இவங்க எம்எல்ஏ பேரை வந்து எடுத்து தான் வந்து புகார் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எம்எல்ஏ பேரெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது, நீ வந்து இந்த ஜெயபால் பாலமுருகன் 2 பேர் மட்டும் கொடுங்க, எம்எல்ஏ பேர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அதுலேயும் இன்னொரு சக போலீஸ் வந்து பார்த்து மேடம் திட்டாதீங்க, அப்புறம் இதையும் அவன் அண்ணன் விஜய் கிட்ட சொல்லிடுவான், அவன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நக்கலாக. ஒரு பெண் பாதிக்கப்பட்டு போகிற இடத்துல ஏன் காவல்துறை இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நேற்றும் இழிவாக பேசும்போது நான் டிஎஸ்பிகிட்ட சொல்கிறேன், சார் என்னை இப்படி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க சார், ஊருக்குள்ள சொல்லி கேளுங்க சார், கொஞ்சம் சத்தம் போடுங்க, வான் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இந்த அனுப்புறேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு காவலரும் என்னை வந்து கேட்கல. அது ஏன்னு தெரியல. ஆளுங்கட்சியில் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாருங்கிறான்னு தெரியல. அப்போ எம்எல்ஏவாக இருந்தாலோ ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தாலோ தவறு பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. இல்லை மேடம், இப்போ வந்து காவல் நிலையத்துலேருந்து எம்எல்ஏ மேலே புகார் வாங்கலான்னு இருக்கீங்க, இதுக்கு மாதர் சங்கத்திலேருந்து எதுவும் நடவடிக்கை உண்டு? ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் நடத்தியிருக்கிறோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு மாவட்ட காவல் ஆணையாளரை சந்தித்து பேசியிருந்தோம், ஒரு நேரம் வந்து கொடுக்கல. ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக முதலமைச்சரிடமும் வலியுறுத்துவோம், மாவட்ட காவல் ஆணையர்கிட்டையும் எங்களுடைய புகாரை கொடுக்கிறோம்.
மேடம் ஒன்றும் இல்லை, மாற்றம் வேணும்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் உழைச்சி இந்த மாற்றம் வந்து அதாவது உழைச்சதுக்காண்டியும் அவரோட ரசிகையாக இருந்ததுக்காண்டியும் இன்னைய வரைக்கும் எங்கள் அண்ணனும் மௌனமாக இருக்கிறாரு. அதுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. கட்சியில் நான் ரொம்ப உழைச்சேன் பார்த்தீங்களா, அந்த உழைப்புக்கு கிடைத்த கூலி தான் பாலியல் பலாத்காரம், அதுவும் கூட்டு பாலியல் பலாத்காரம். அதனால் மனுவுக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் எடுக்கலை. இன்னைய வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே எனக்கு என்னன்னு சொல்லி கேட்கல. அதுக்கும் வந்து விஜயனாக வந்து நான் ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். தலைவணங்குறேன், என் தலைவனை நான் தேர்ந்தெடுத்தது. இந்த வாணிக்கு வீடியோ நேரில் போய் பார்த்துருக்கீங்க, அலைஞ்சிருக்கீங்க, கட்சியிலேருந்து வேற யாரும் உங்களுக்கு ஒரு ஆதரவாக கூட ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு தான் அவர் பேசுறது. இப்போ இருந்துச்சுல பிரதர், எம்எல்ஏ பேரை சொல்லி கூட்டு போய் கெடுப்பான். அதே எம்எல்ஏ வந்து ஒழிச்சு வைப்பார். அதுக்கு அரசும் துணை போகுது, காவல்துறையும் துணை போகுது. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் ஊரில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு கீத்துப்பட்டு எதில் தொங்கலாம்னு ஆகிரும். இதுதான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்ததுக்கு கூலி கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவை டிவியில் போட்டாங்க, சோசியல் மீடியாவில் போட்டாங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க.